ஒதுங்குமுடா உன்னை எதுக்கிட எதிர்க்கிட்ட ஓட்டி வந்த வளர்த்தும் ஆடு சாயுமுடா என்ன நினைக்கிது இந்த கஞ்சித்தாலி வகரா காக்க வந்த இந்த ஊருக்கு அவளஞ்சாமி என்ன நினைக்கிறா நாட்டு மக்களும் வீரத்தாரியனா கொஞ்ச நேரம் எந்திரி ஓடி வரா அன்னை தந்தை நான் வணங்கி நான் வணங்கி
அண்ணன் தம்பிகளே, எங்களுடைய அப்பா அம்மார்களே, முதலில் ஆண்கள் அத்தனை பேருமே கருணாக நினைத்து வணங்குறேன் உங்க எல்லாத்தையும். நீ எந்திரிச்சு போறது நல்லது. மொத்த காசை கட்டிட்டு தெருவில் தெரிய போறேன். ஐயா சும்மா இருவேன். இதென்ன பஞ்சாயத்தா? திஸ் மேடா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹலோ. நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கும் ஊர்காவலன் கோவில் பூசாரி அக்னிராஜன் அவர்களுக்கு திமுக கிளை செயலாளர் வெள்ளியரந்தல் மனோகரன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அடுத்தபடியாக நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஏ சூரகுமரன் டிஎஸ்பி அவர்களுக்கு திமுக கிளை செயலாளர் மனோகரன் அவர்கள் பொன்னாடி அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார். அடுத்தபடியாக பரமசிவம் அவர்களுக்கு மனோகரன் திமுக கிளை செயலாளர் பொன்னாடி அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். மைக் செட் உரிமையாளர் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். நாடகத்திற்கு இங்கே நான் பாடல வசனம் அது. இங்கே அன்னை ஆதிபத பராசக்தி ரூபத்திலையும் பசிக்கு எத்தனை ஏழைகளையும் எத்தனை அனாதைகளையும் தன்னுடைய உறவுகளோடு வளைத்த அன்னை தெரசாவா நினைத்து தாய்மார்களை பூரா வணங்குறேன். முக்கிய தெராசானே தெராசு கிடையாது, படிக்கல முண்டை. பொம்பளைகளுக்கு பாதி பேத்துக்கு புரியலத்தா. தெராசுன்ற என்னன்றா நான் சூத்த கத்திரிக்காய் வைப்பேன் திருப்பூரம் சந்த கடையில். நன்றி மாமா, நன்றி. எதில் போய் முடிய போகுது? கூட்டு போங்க, கூட்டு போங்க. இப்போ எதுக்கு நான் அதை தூக்கி போட்டாரு? என்னடா எதுல போவான்? இந்த மேடையில் லேசா முடி ஓட்ட இருக்குடா. ஆமா ஆமா, ஊருக்காவலையும் பாய்ச்ச இதில் தான் இருக்கு. அதே வர்றாள் பூரா நின்று ஜாமி மாதிரி விளையாடுறீங்க. முத மாப்பிள்ளைன்றிய இப்போ மாமான்றிய கால கொடுத்து கேட்டேன் அக குவா குவா சத்தம் இனி கணவன் கேட்டாது அவன் குழந்தை கேட்டா கேமரா என்ன சொல்ல போற கொஞ்சம் யோசனை பண்ண. என் விதி என் தம்பிகளெல்லாம் இங்கே உட்காந்தனாலதான் தரத்திலே முடிச்சு ஆட்டுது. என் தம்பியை ஊரா முன்னாடி வாங்கடா. அண்ணனுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கூட இல்லையாடா. இப்போ எதுக்கு அந்த சிக்கத்துக்கு போட்டாரு? ரெண்டு கால் முண்டை. இதில் மாப்பிள்ளைன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. அதை எதுக்கு மாமா தூக்கி போறிய? என்னத்தை சொல்ல சட்டி உள்ளையா? ஐயோ, கேமரா வச்சு ஒரு படம் எடுத்துருக்கலாம்ல. நாளைக்கு சேட்டஸ் வச்சிருப்பேன் போன முண்டை. பெரியவர்கள் பெரியவர் போல் முன்னைய காலத்தில் இருந்தார்கள். அதனால தான் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் சொல்படி கேட்டார்கள். இடியப்பம், அவன் இடியப்ப கம்பெனி ஓனர் மையன். இடியப்பம் என்ன எதில் போய் அவிக்க போறானோ? இந்த இடியப்பம் பருத்திப்பால் ஏங்க இதெல்லாம் சொன்னவே எவனு தேடிக்கிட்டு இருக்கேன். அம்புட்டு ஏன் தலையில விழுந்துருது. பள்ளிக்கூடத்துக்கு போற அந்த கப்ளிங் ஓஸ் அந்த கம்பெனி ஓனர் நான் தாங்க. பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள். அத்தா நீங்க தாத்தா ஜவுளி கடை பூரா உங்களுக்கு சும்மாறா ஜவுளி கடை அதுகளுக்கு லோன் காரியம் பூரா அவங்களுக்கு லோன் வாங்கணும். தாய் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கக்கூடாது. 3 கோடி 4 கோடி வாங்கிட்டு லோனுக்காரன் வரும்போது கருவில் போய் படுத்துக்க. தத்த மகட்ட சொல்லி அம்மாவுக்கு வயிற்றால போதும் சொல்லித்தாங்க. ஆனால் லோன் வச்சுட்டு போட்டவே அவன் வீட்லேயே உணவு வச்சுருந்தேன் வாசல். அவன் கடமில்லாத மனிதர் வேண்டும். இங்க இருக்காங்க எங்க பெரியவெல்லாம் இங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்கீங்க. இந்த உலகத்திலே 2 மட்டும் இல்லாத மனிதன் தான் உலகத்திலே புனிதமான மனிதன். ஒண்ணு உடம்புல எந்த வியாதி இருக்கக்கூடாது. 2வது கடை இருக்கக்கூடாது. 2 இல்லைன்னா நீ காலம்புறம் நிம்மதியாக வாழ வேண்டும்.
யாரு கேட்கிறா? ஐயா பொழுதன்னைக்கு நொப்பம். அதான் உங்க வீட்டுக்காரெல்லாம் தண்ணி அடிச்சாருன்னா உலக்கு கிட்ட விதர்ல அடிச்சிடல. அது கிடையாது. வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துருக்கேன் நானா. அங்கெல்லாம் பார்த்தா புருஷன் முட்டாடிக்கு தண்ணி ஊற்றி கொடுப்பேன். ஒரு பெக்கு ஊற்று ப்ரோ. அவன் தண்ணி சேரக்கு அடிப்பாங்க, சீரட்டு அடிப்பாங்க. ஆனால் இந்த தமிழகத்தில் பிறந்த இந்த வீர தமிழச்சி மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளைனாலும் முடியாது. என் தமிழச்சி மாதிரி அதை கைதட்டாவதுக்கு வீட்டுக்கு போகிறது நல்லது. அப்படியே இருக்குது. இந்த கைதட்டு இந்த திமிருக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. இதுக்கு தானே தண்ணியை போட்டு செப்பையில் அடி வாங்குறாரு. இன்னும் திருத்துல கெடுத்துற. அப்புறம் எப்படி என் சிங்கம் பூரா கைதட்டுது. ஒவ்வொரு ஆண்மகனும் தண்ணி ஏன் அடிக்கிறாங்க? ஏன்? பூரா வேதனை. இட்லி இல்ல சப்பாத்தி. ஒவ்வொரு மனிதனுக்கு மழை கஷ்டம் உண்டு. மழை இல்ல மழை என்னடா மைக்கு பிடிக்கிறது மட்டும் தான். கொஞ்சம் சார் வைக்க போ. குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்க வைங்க. இங்க ஒரு ஐயா வந்தாங்க, டிஎஸ்பியா ஐயா. எத்தனை அதிகாரிகள் இந்த வெளியேற கிராமத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி என் தம்பிகள் எல்லாம் படிச்சு பெரிய பெரிய அதிகாரிகள் வரணும். நான் சொல்லத்தே சரி, என்னையே நோ தங்கமான வைக்கிறாங்க. என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் போறாரு. குடிய நிப்பாட்டுன்னா எங்கே கேட்குற? நீ ஒரு ஆள் நாடகத்தையே கெடுக்கல. இந்த ஊரை விட்டு நீ போனா நீ ஊர் நல்லா இருக்கு. பைப்பாது நீ தாண்டு உன்னை கிறண்ட கல்லை வச்சு. ஏன்னா முந்தைய காலத்துல ஒரு ஆளுக்கு முடியலன்னா அந்த ஊரே சேர்ந்து சாமியை கும்பிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தர் லேசை வெட்டினா கூட அவனுக்கு முன்னாடி ஏற்ற வெட்டிக்காரன் போய் சுடுகாட்டில் குடி வெட்டிடுறேன். அவ்வளோ ஜோலியை முடிச்சு நீர்மலைக்கு போகிறான். இன்னைக்கு உலகம் ஒருத்தனை மிதிச்சு குறைச்சி முன்னேறி போகிறது தான் உலகம். இதே ஒரு உலகம் மாறிக்கிடுச்சு. அதனால இந்த மேடையில இங்க இருக்கிற 18 சித்தர்ல ஒரு சித்தராக சாதி மரம் பாராமல் அத்தனை மக்களும் வணங்கக்கூடிய ஒரு சித்தர் ஊனா முத்துராமலிங்க தேவரை. ஐயா சாதி தலைவரா என்று சொன்னால் அது இல்லை. ஐயாவுடைய முழு அருளை எத்தனை பேர் பெற்றீர்களோ இல்லையோ, இந்த எம்கேஆர் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரை யாரும் ஏழை மக்களுக்காக கொஞ்ச நஞ்சம் கிடையாது. 32 கிராம நிலத்தையும் தாரவாத்து கொடுத்து தன்னுடைய முக்கியத்துவ எப்படியாவது உழைச்சி என் மக்கள் பிழைத்துக் கொள்வார்கள், மாற்று சமுதாய மக்கள் எல்லாம் நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா ஊனா முத்துராமலிங்க தேவர். எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அண்ணன் சாகாம இருக்கேன் சார். ஐயா பாட்டை பாடிக்கிறோம். ஹலோ அது தேவரையாம் போதுதானுங்க. அவனே தேசத்துக்கு நம்ம தேவரையா போதுதானுங்க. அது தேவரையா போதுதானுங்க. ஆமா தேசத்துக்கு 2 கண்ணுங்க. அது தேவரையா போதுதானுங்க. அவனே இந்திராணி பெற்றது உள்ள அது இந்தியாவின்
சந்தனம் போட்டுமே வச்சுக்க, சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க, குங்குமம் போட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிது வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நீயுமே வச்சுக்க, குங்கும பொட்டு வச்சுக்க ராமாயி. சந்தன போட்டுமே வச்சுக்க, சாந்து போட்டு தங்கமே வச்சுக்க, குங்குமம் போட்டுமே வச்சுக்க ராமாயி. ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிது வீராயி. தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிது வீராயி. அன்னம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய கூட்டுக்க. அண்ணன் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய போட்டுக்க. அன்னம் போல நடந்துக்க, அவசரமா வண்டிய கூட்டுக்க. அபிராம தாண்டி போவோம் ராமாயி. அபிராம தாண்டி போக ராமாயி. அபிராம தாண்டி போவோம் ராமாயி. தேவர் மகன் சித்தராக இருக்கிறார் வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு மேலே வச்சுக்க. குங்குமம் பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிது வீராயி. அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க. அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க. அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கட்டுக்க. என் குலமும் வணக்குதுமா ராமாயி. என் குலமும் வணங்குது ராமாயி. என் குலமும் வணங்குதுமா ராமாயி. தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வம் மடிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு நீரும் வச்சுக்க குங்குமம் பொட்டுமே வச்சுக்க ராமாயி. ராமாயி. தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிது வீராயி. தேவர் புகழ் கோபுரத்தின் மேலே நிற்கிது வீராயி. ஐயா பாட்டு பாடிக்கொண்டே இருக்கலாம். எனக்கு ஒரு 67 பாட்டு தெரியும். யாரு கொலை ஓடுறது சூப்பர். மூத்திரத்தை வாங்கி குடி. கொலவை நாக்கு போட ஆண்களை விட பெண்கள் எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் இன்னும் தேர்ச்சி பெற்றிருக்கிற. வாங்கத்தான் அந்த அந்த 2ஆம் நம்பர் ரூம்ல உட்காருங்க. பாதி நேரத்திலே பப்புண்டானிச்சு முடிஞ்சோடனே நீங்கள்லாம் போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வள்ளியாக வந்திருக்கின்ற ஒரு சிறுமி வந்திருக்காங்க. 9வது படிக்குது. அந்த பெண்ணு இன்னைக்கு வள்ளி வேஷம் போட்டு இங்கே வந்திருக்கா. திறமையான ஒரு வள்ளி. இந்த மண்ணுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நாரதர் பிஆர் செட்டில் வேலை ஆக்குறேன். பிஆர் செட்லையா? ஆமாம். முன்னாடி சுக்கு காப்பி விற்பேன். சரி சரி. எந்த தொழில் உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் அவங்களுக்கு குலத்தொழில். அதுதான் சாமி. உண்மை. உட்காந்துருக்கேங்க. அன்னைக்கெல்லாம் சாதாரண ஆளா? ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் பூரா கலெக்டராக இருந்தவங்க. போன பிறவியில் எத்தனை வேலைகள் இருந்தாலும் இந்த கொத்தனார் வேலைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. கொத்தனார் வந்தால் கை தக்கலாம். ஏன் கொத்தனார் என்றான்? ஏன்? எத்தனை வீட்டுக்கு கோவிலாக அவர் இருக்கிறதுக்கு இடுப்பிடம் கட்டி கொடுத்து விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு புனிதமான தொழில் கொத்தனார் வேலை. அப்படி சொல்லு. அங்கிட்டு போனோம்னா எம்கேஆர் ஒளிகன்னு கத்து. பூரா என் பெரியமா மயந்தேன் விடு. பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற. இங்க இருக்கிற அத்தனை பேருமே சித்தப்பு மயங்கி பெரியப்பு மயங்க. போன பிறவியில் அவங்க பிள்ளைய கூட நான் மறந்துடலாம்டா. நான் எம்கேஆர் கிடையாது, டி ராஜேந்திரன். இந்த டி ராஜேந்திரன் தாடி வச்சிருக்கேன் பாரு. அட பொண்ணா அண்ணன் மன்னஜே போவா அண்ணன் மன்னஜே வச்சாத பொண்ணு மேலாஜே நீ வச்சாத பொண்ணு மேலாஜே ஆஜ வச்ச பச்சை கிளியோ பிற ஜோடி சேர்ந்து போயிருந்தா அவ பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ. மிஷின் எடுத்து செக் பண்ற போத இறங்கிருச்சாங்க. அப்ப அரளி விதையத்தை இறக்கணும். மது அருந்த வேண்டாம் என்று சொல்லி இங்க மாநாடு உள்ள வெள்ளியிறந்த கிராமத்துக்கு நான் வரவில்லை. மது குடிங்க. காவல்துறை பணியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு மாமா அழகா சொன்னார் மைக்கில். மாப்பிள்ளை எம்கேஆர் நான் மானாமதில் டூட்டி வாக்கும் போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி அடிப்பேன். இன்னைக்கு திருந்திட்டு ஒரு நல்ல மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எத்தனை பேரை தண்ணி அடிச்சு சீரழிங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு உதாரணமாக அந்த கோமாளி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நான் யோக்கியன் என்று சொல்லவில்லை. ஐயா ஐயா என்னை மன்னன் ஊத்தி இருக்கலாமா?
நான் வெளியே இருந்த மேடையில் தியாகியா செத்துறேன். Please. இதுக்கு மேல ஐயா அது பெருசா உள்ளதிட்டு ஆனந்து 2 சூம்பி விடு. இதுக்கு மேல நான் என்னடா செய்ய? ஏன்னா ஆடலும் பாடல் அப்படின்னா பாட்டை போட்டு விட்டு நீங்க என்ன வேணா பேசுங்க, ஒத்தாங்கம்மா மண்ணை வாரி தூத்து ஏன்னா நீர்மலாட்டி அடிக்கிற அப்படின்னு ஆடிட்டு போயிடுவாங்க. இது என்னன்னா இயலிசை நாடகம். பேசக்கூடிய வசனங்களும் பாடக்கூடிய பாடல்களும் உங்களுக்கு கேட்டாத்தேன் உங்களை அறியாம ரசிப்பீங்க. கைதட்டு உண்மைதான் என் தம்பிகளா, எங்கள் அன்னைங்களா. இங்க பாரு, ஒரு தாளம் போடுற ஆளை பாரு. போ, சட்டி ஓடாம வெள்ளை வெட்டி வேணா கட்டுவான் நாட்டில். இந்த நாடகம் என்ன நாடகம்? பலிதர்ம நாடகம். இந்த வெளியிருந்த கிராமத்துல எங்க அண்ணன் முத்துச்சிரிப்பெல்லாம் வந்துருவாங்க. இங்கே இந்த வெளியிருந்த மட்டும் கிடையாது, இந்த மாதிரி புண்ணிய பூமி நிறைய பூமிக்கு போனதுனால தான் முத்துச்சிரிப்பி சூப்பர் சிங்கர் போக முடிஞ்சு. நான் இன்னும் இந்த சிந்தாமணியை தாண்ட முடியலையே. ஏன்? எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே எம கண்டேன். எம்மை போயிட்டேன் உள்ள வெள்ளை வட்டி கட்டினவன். ஆனால் எத்தனை திரைப்படத்தில் நடித்தாலும் இந்த நாடக கலைகளே 11 மணிக்கு 10 மணிக்கு பவுடரை போட்டு கோமாளி வேஷம் போடுவதில் உள்ள ஒரு சுகமும் ஒரு அன்பும் எதுலையுமே கிடையாது. தான் வந்த பாதையை மறந்த மனிதன் வாழ்க்கையிலே பிற்காலத்திலே வேதனைப்படுவான். எந்த உயரத்துக்கு போனாலும் அவன் செய்த தொழிலை நினைத்து பார்த்தால் அங்குதான் லட்சுமி பொங்கும், சாமியும் கூட. இந்த மயில் எந்த லட்சுமியா? உலகுல மாயாண்டி லட்சுமி. ஏதாவது இழுத்து விட்டு போறாங்கடா யூடியூப்ல. நான் தான் சொன்னேன், தூய வார்த்தையிலே கெட்ட வார்த்தையை பூரா நாசுக்கா சொன்னவன் நான் தான். ஆமா, என்ன சொன்னீங்க? கப்ளிங் கோஷன் பொங்காசு அது கிடையாது, எங்க பெரியப்பா இல்லதுனது. பாயாசம், பருத்திப்பாட், தோளூர் பைக்கில் இந்த பைபாஸ்லாம் பாரு எத்தனை வண்டி நிற்குது. புறம் பைக்கு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக விபத்து எங்கே நடக்குன்னா டூலர் பைக்கு தான். அன்பு உறவுகளே, விழிப்புணர்வு. ஹெல்மெட்டை போட்டு தலைக்கவத்தை போட்டு வண்டி ஓட்டுங்க. பைபாஸ்லாம் கிராஸ் பண்ணும்போது என் அன்பு உறவுகளை பாந்தோட்டு கேட்குறேன், மெதுவாக நின்று போங்கயா. அங்கிருந்து இங்கிட்டு வரும்போது, திருப்போணத்துக்குள்ள வரும்போது உள்ள 30 வருவேன். திருப்போணத்தில் வந்து 2 கோட்டரை போட்டால் அந்த பைபாஸில் வர்ற காரு கூட உனக்கு பொம்மை மாதிரியே தெரியும். வரும்போது நின்று ஸ்டாண்டை போட்டு மச்சான் சும்மா லாரி வருதியா அப்படி தத்துவம்லாம் பேசுவேன். அங்கே வர்ற மாதிரி தெரியுமியா, அங்கே அடிச்சு விட்டுருவாங்க. போயா போயா, நான் 3 இல்லையா கோட்டை அடிச்சவனை பார்க்கணும். வண்டி பக்கத்தில் மயிர பிடுங்குறேன். போ விட்டவனே அப்புறம் பாவன் ரசம் போவ ரசம். இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே என்ன பார்த்தா ஐயா கிழிஞ்ச சட்டியோட போய் சேர்ந்துட்டியாடா. ஏன்? விழிப்புணர்வு. ஆனா அதே மாதிரி என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், சுடிதார் போட்டு கணவன் கூட பின்னாடி உட்காரக்கூடிய அந்த சகோதரி தயவு செய்து அந்த சால்லாம் கழுத்தை சுத்தி நல்லா போடு, மாட்டு மணி கட்டின மாதிரி. நீ இங்க தொங்க போட்டுற, உன் புருஷன் 30 9 சிக்கி மட்டார்னு விழுந்து. அந்த அன்பு எங்க இருக்கு அப்படின்னா, கல்யாணம் பண்ணும் போதுதான் உண்மையான அன்பு. எங்க ஆத்தாவை உறப்ப நினைக்கேன், அப்ப அப்படித்தான் சொன்னேன். இப்ப நினைச்சு நைட்லாம் எழுப்பிக்கிட்டு சத்து அரையிறாட்டா. அன்றைய காலத்துல இந்த பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்க காலத்துலாம் ஏதுப்பா பஞ்சு மெத்தை ஏது, குசன் மெத்தை ஏது, ஏசி ஏது, ஏர்கூலர் ஏது. ஒரே ஒரு பாயையும் ஒரு போர்வையும் தூக்கி கொடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ள. 2 பேரும் போய் சீமக்கரில் படுத்து ஏதாவது பண்ணுங்கிறாங்க. படுத்து என்னென்ன பண்ணுவாங்க? விறகு கட்டு மூட்டம் போடுவாங்க. அவ்வளோதான். சீமக்கரை போன சொல்ல 2 பிள்ளை தூக்கிட்டு வருவாங்க. அடுத்த பிள்ளை கூட வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு பாரு அத்தாடி. அப்பெல்லாம் பார்க்கும்போது அழகாக கண்டுபிடிச்சி போடலாம். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோம்னா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் தேங்காய் எண்ணெயும் வேப்பனையும் தேய்ச்சி அப்படியே கொலையை கொட்டின மாதிரியே பார்ப்பாங்க ஆளுகளை பூரா. மாப்பிள்ளை பார்த்தா அங்கிட்டு கம்பளி புள்ளி மீச்சை வச்சு இந்த தண்டி பூச்சண்டை கொடுத்துருவாங்க, இழுக்க முடியாமல் இப்படியே தெரியும். அதே அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காருங்கப்பா, ஒரு அம்பலார் வருவார், நாட்டாம வருவார். இந்தாடா கருப்பியா தலையை கட்டுறா, கட்டிட்டீங்கய்யா போங்கடான்ட்டு வெட்டி விட்ருவார். இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போனால் யாரும் ஒன்று யாரும் மாப்பிள்ளையும் தெரிய மாட்டேங்குது. பூரா பேர் மேக்கப் போட்டு. அன்றைக்கெல்லாம் ஒரு கிளவி ஒரு பொம்பளை ஒரு பிள்ளைகிட்ட போய், அருமையான பிள்ளைத்தா
அவனை நீ தான் பார்த்துக்கிறோன்னு ராசாத்தி தலைப்புல ஆம்பளை பிள்ளை வரக்க நல்லா இருப்பேன், நீ தானே பொண்ணு. அது சொன்னிச்சு, நான் பொண்ணு கிடையாது, பியூட்டி பார்லர் மேக்கப் போட வந்த ஒம்பளை, மேக்கப் போடுற ஒம்பளே அப்படி பொண்ணுமா இருக்கு. அப்பெல்லாம் பார்த்தோம்னா எங்கள் யார் யார் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, ஒரு பாய் இப்படித்தான் இருக்கேன், அந்த பாயை பந்தியில் அப்படி உருட்டி விட்டேன், உருட்டி விட்டு இந்த சாராயத்தில் போதையில் ஷோ குழம்புலம்லாம் சிந்தி அதில் சப்பலை பண்ணுறேன், முண்டை வேற சட்டி ஓட்டுக்க மாட்டேன். இங்கிட்டு ஒரு பாய் அங்கிட்டு ஒரு பாய் இப்படி தூக்கி நெஞ்சு கட்டிக்கிட்டு கொண்டு போய் ஈரல் வைப்பேன். ஒரு ஆள் இங்கிருந்து பார்த்துட்டு, என்னண்ணே இன்னொரு ஈரல் இங்கே கிடக்குனேன். அவன் சொன்னேன், அது ஈரலில் போய் என்னுடைய உரல் அப்படின்னு முடிச்சு, உரல் உலக்கை ஈட்டு. அது ஒரு காலம். அன்றைய காலத்துல வீரங்கள் எங்கே வந்துச்சு? அப்பெல்லாம் பார்த்தா இதே வெளியிருந்த கிராமத்துல 10 மணிக்கு மேல ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் கிடைச்சுனா வெளியிருந்த கிராமத்துல உள்ள இந்த வீர நிறைந்த தெய்வீக திருமண வாரிசுகள்லாம் அவன் கதிரேசி வீட்டுல என்னடா ஆடு கத்துது, மாயாண்டி முனியாண்டி எல்லாரும் வேல்கம் பண்றா அறுவலர்றா ஊரே தரலாம். இப்ப ஏத்த வீட்டுக்காரன் வீட்டுல போய் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் தேடேன், பக்கத்து வீட்டுக்காரன் லைட் அடிச்சு காமிக்கிறேன். அந்த புருவையை விட்டுருங்கய்யா, அது கலைஞ்சு தாயிலி 1000 ரூபாய் தான் கேட்பாங்க. இந்த கடா நல்லா போகும், 12 ரூபாய்க்கு போகும், இதை தூக்கிட்டு போங்க. அம்புட்டையும் தூக்கிட்டு போயிட்டேன். காலையில வந்து ஊர் ஜனம் கேட்குது, ஏன்டா முண்டை நீ தான் பார்த்துருக்கிய கத்தவன் தானே? அன்னைக்கு கணேஷ் கோயில தர மாட்டேன்ட்டேன். கணேஷ் கோயிலுக்கு ஆட்சை கிடையாது சாச்சிட்டேன். அந்த காலத்துல ஏப்பா இன்னைக்கு இளைஞர்லாம் பூரா என்ன ஆபாச படம், தமிழ் செக்ஸ் வீடியோ, நோ என் தம்பியெல்லாம் அதில் கெட்டு போனேன். உண்மையத்தையும் சொல்றேன், விழிப்புணர்வு. அன்றைய காலத்துல எங்க அப்பைங்களுக்கெல்லாம் அந்த படம்லாம் கிடையாது. ஒல்லி செம்புரியாடு தவறுது, ஆட்டுல கடா தவச்சுன்னா வீட்டுல இங்கே தவிர கடா சடா. எங்க ஐயாலாம் செம்புரியாடு 1000 ஆடு இருந்துச்சு கலிச்சேரியில. அப்படி சாச்சிட்டு வரும்போது எங்க அப்பத்தாவை சித்திரம் எடுத்துப்பேன். எங்க அப்பத்தை கேட்டேன் சாகும் போது, அப்பா எல்லாரும் இருக்காங்க, அத்தை எல்லாம் எத்தனை பிள்ளைதான் பட்டுக்கிழவி பெத்த அப்படின்னேன். அது சொன்னிச்சு, 13 பெத்துட்டேன், 7 என்னமோ உங்க தாத்தையன் கலைக்க சொல்லிட்டேன், 7 கலைச்சிருக்கேன். அப்ப இதே லிக் அவுட்டா இருக்கேன். இன்னைக்கு ஏன் குழந்தைத்தன்மைகள் ஏன் ஒரு சில தம்பதிக்கு இல்லை என்றால், ஆண்கள் பக்கமும் குறை இருக்கிறது, பெண்கள் பக்கமும் குறை இருக்கு. ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டா சும்மாதான் இருக்கான். ஆனா இன்னைக்கு எத்தனை கோடி சொத்து வச்சு நீ ஊர்ல பெரிய ஆள்ட்டு மயனாரம் தந்தா பொண்ணு கிடைக்கல. உனக்கு இன்னும் எதுக்கு, உனக்கு எதுக்குப்பா? என்னருமே மக்களே, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னாரி புத்தூர் கட்டு பாண்டி சவ்வு விலகிறது, எலும்பு ஒடிகிறது, உங்களுக்காகத்தே நான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்கு பொண்ணு? மாவு கொடுக்கா ஒரு சாங் பாடுவான். ஏன்னா அப்பயே சொல்லிட்டாங்க, ஐயாவுடைய புகழை பாடிக்கிட்டே இருப்பேன். சார் மாப்பு ஹலோ, தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா, தேவை தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தென்னாட்டு மருந்து இருக்கு தெரியுமா, பசுபதி
கவலம் போடாத காட்டும் புள்ளி உன்னைய வழிமறிக்கும் கலங்கி நிக்காத வெள்ளி இறந்த மரவன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு மரவன பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே வெள்ளியர் மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்து வம்சம் ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்து வம்சம் ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்து வம்சம் ஐயா அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு அந்த அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க ஊரு காட்டு வழி போற உன்னை அவலம் பண்ணாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே மரவன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா அதனுடைய பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மொத்தத்துல முக்குளத்தர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு நாயத்துக்கு கட்டும் பட்டம் நீதிக்கு ஒத்து கட்டம் நியாயத்துக்கு கட்டி பட்டோம் நீதிக்கிட்ட ஒத்துக்கிட்டோம் நாயத்துக்கு கட்டும் பட்டம் நீதிக்கு ஒத்து கட்டம் தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா நம்ம தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காதே முக்குளத்தர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா தேவரையா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா புலித்தேவன் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா முக்கியத்தேவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மருதுருவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரமங்க எழுநாச்சியா பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு உறுப்பினர் பேர் காளிமுத்து நேரங்கள் காலை 12 மணி அண்ணே அது பின்னாடி இருந்தேன் பேரு சார் கூத்தியார் உண்டு பிரபாகரன் சார்பாக எங்க அண்ணே கேமராமேன் மறக்க முடியாது கூத்தியார் உண்டு மண்ணன் அங்கே எத்தனையோ பெரிய மாமனிதர்கள்லாம் இருக்காங்க எனக்கு அங்கே ஒரு உறவுன்னா திரு மதிப்பு மரியாதைக்குரிய தமிழ் சினிமா திரைப்படத்திலே தவிர்க்க முடியாத ஒரு கேமராமேன் எங்கள் அண்ணன் வேல்ராஜன் நன்றி நன்றி ஹலோ ஏடிஎஸ்பி சார் சூரகுமார் அவர்களுக்கு பூபதி ராஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இந்த போலீஸ் வந்துருச்சு உன்னை சொல்லிடுவேன் கணேஷ் பேரை ஓட்டுறேன் காவல்துறை திருப்புவனம் அதிகாரி ஐயா மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். திருப்புவனம் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றோம். தாய்மணி கொடி சொல்லுது ஜேகம் தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜேகம் என் இந்திய தேசமதி ரத்தம் சிந்திய தேசமதி காந்தி மகான் கண்டிய பூமியது இன்னொரு அதிகாரி வந்தாரு ஐயா காவல்துறை ஐயா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா துப்பாக்கிட்ட ஒரு ஆளை சுட முடியுமா இந்த அந்த பையன் பெரிய பையன் பெரியப்பா இந்த கொஞ்ச நேரத்தில் வைக்கிறவன பெரியாப்பா ஆட்டம் எதில் முடியுதுன்னு இப்போ பார்க்கணும் இந்த அவரை சத்தம் போடுங்க ஓவரா ப்ளீஸ் 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 ஐயா உண்மைதாயா லத்தி எடுத்துட்டு மண்டையில் ரச்சான்னு
ஏய் விட்டுருவேன் உன்னைய பாலியல் வன்கொடுமை என்ன ஒழுக்கமா எனக்கு ரத்தம் புனர்வளம் குடி மதிப்பு மரியாதை குறி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் வெளியிருந்த கிராமத்தில் அலுவலகத்து கொண்டிருக்கின்ற சரி ஊருக்காவலம் சாமி திருக்கோவில் மாசி கல்லறை உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் தலைமை திரு ஏ சூரகுமரன் எம்ஏ அவர்கள் காவல் உதவி ஆணையர் மதுரை மாநகரம் மற்றும் திரு டி அக்னிராஜ் அவர்கள் கோவில் பூசாரி தமிழ்நாடு காவல்துறை முன்னிலை திருப்புவனம் உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவலர்களோடு இந்நாடகம் எங்களது கஞ்சித்தாலி குடும்பத்தார்கள் சார்பாக இன்றைய தினம் சரி ஒண்ணுமே கேட்கலையடா சரி வள்ளிரம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது முடிச்சாக நடைபெறும் நடிப்பு சபையான் நடிப்பு சமான் உங்கள் அபிமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய மணப்பாறையை சேர்ந்த குமரவேல் அவர்கள் வெடன் விரத்தனாக நடிக்க குயிலின் இனிமையான பாடக்கூடிய 9ஆம் வகுப்பு பயின்று வரக்கூடிய ஒரு மாணவி எனது அன்பு தங்கச்சி கவிஸ்ரீ அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்த பாட்டுக்கண்டை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு அதிசய சிறுவன் எங்களது துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த அருள் மணி அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையராசு, விடிய காலம் முனியராசு, 8 மணிக்கு சிவராசு. என் அன்பு தம்பி எத்தனையோ இங்கே உறவுகள் இருக்காங்க. இவங்க பூரா நாடக கலையை நன்கு அறிந்தவர்கள். 6 மணிய கலையரசு எத்தனை பேர் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தான் முதல்ல 6 மணிய கலையரசு நேம் போர்டு இல்லாமல் வந்திருக்கேன். ஏன் பெயிண்ட் எழுத காசு இல்லையா? கிடையாது. இவன் மிகப்பெரிய ஒரு அறிவாளி. என்னன்னா இந்த பெட்டிக்கானே வெளியேறல போட்டிருந்தாங்களே அவன் பேர் என்னன்னு மற்ற உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் குரலை வைத்து பேர் வாங்குவான். அப்படி ஒரு ரப்பு கொண்ட வயவன் என் அன்பு தம்பி தான். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பண்ணுவார்கள். போற்றி பாடடி பொன்னி நம் தேவர் காலடி மண்ணி தெற்கு திசை ஆண்டே மன்னரினந்தா முக்குலத்தை சேர்ந்தே தேவர் மகந்தா போற்றி பாடடி பொன்னி நம் தேவர் காலடி மண்ணி
சந்திரனை கும்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கும்பிடுங்க சூடாகி போட சந்திரனை கும்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கும்பிடுங்க சூடாகி போட சூரியனை கும்பிடுங்க சூடாகி போட. அருமையான பாடம். தாளக்காரன் நீங்கிட்ட வரக்கூடாதான். எங்க அண்ணன் தண்ணி போடு உன்னை வா ஓட சொல்லு. பசும்பொன் சித்தர் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா சார்பாக ஸ்ரீ அம்மன் ஜுவல்லரி திருப்புவனம் ஜி சசிகுமார் சார்பாக எனக்கு 501 நன்றி சசிகுமார் அண்ணே, ரொம்ப நன்றி. ஒரு நகை கடை வச்சுக்கிட்டு 500 ரூபா கொடுக்கறது எனக்கு என்னமோ ஒப்பலை, சரியா படலை. அப்போ ஒரு மோதிரத்தை போட்டு விடு. ஏன் நகை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க வந்து. இனிமேல் பொண்ணு கட்டணும்னா பூரா பேர் இரும்புகளுக்கு அலுமினியம் பிளாஸ்டிக் சாமான்கள் துருப்பிடித்த பீரல்கள் அதெல்லாம் கேட்டால் தருவாங்க. நகைன்னு சொன்னால் உன்னை வெட்டிடுவேன். ஆமாம் நகை கிடையாது, 1 லட்சம் தாண்டி வச்சப்பா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமுத்துவான் கோட்டையடி குமரன். அன்புக்குரிய உறவுகளே, இரவு நேரத்திலே நீங்கள் வாகனத்தில் செல்கின்ற பொழுது அந்த ஒலிக்கிறது என்றால் அந்த மிருகத்தினுடைய மாணவர் உருவாக்குனவர் எங்க சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயமாத்தியா இருக்க முடியும். நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட ஒரு மிருதங்க வித்துவான்களை உருவாக்கின ஒரு பெருமை என அன்பு சித்தப்பா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுலம் மண்ணில் மைந்த டிவி ஜெயம் அவருடைய மாணவன் என் அன்பு தம்பி. மருது சிறு வயதிலே வாசித்து கற்றுக்கொண்டான். இவன் வாத்தியத்துக்கு எத்தனை விருது தரலாம், ஆனால் விருதுகள் உனக்கு பெரிதில்ல, நாங்க வைக்கிற பேரு தாண்டா உனக்கு பெருசுன்னு அப்பா அம்மா வச்ச பேரு. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.